ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம எங்கேயாவது ட்ரிப்பு கோயிலுக்கு டூர் போனால் நல்ல இடமா தங்கணும், நல்ல இடத்துல சாப்பிடணும், நல்ல இடத்த எல்லாம் சுற்றி பார்க்கணும் ஆசைப்படுவோம். இதுவே நம்ம சுற்றுலா போகிற இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமை சுற்றி பார்க்க காரு, வீட்டு சாப்பாடு, சகல வசதியும் கிடைச்சா என்ன செய்வோம்? நம்ம நண்பர்கள்கிட்டையும் வீட்லையும் எனக்கு அங்கே ராஜ உபசரிப்பு கிடைச்சதுன்னு பெருமையாக சொல்ல மாட்டோம். அப்படி ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது எல்லா வசதிகளும் தேவைகளும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு போகிறோம். சராசரி மனிதர்களாகிய நமக்கு ஒரு நாட்டோட மன்னர் எப்படி ட்ரிப் போவார்னு தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் சவுதி அரேபியா மன்னர் எப்படி பயணம் செய்கிறார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபராக இருக்கிறவங்கள பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பயணிக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். இவருக்கு இருக்கிற விமானத்துல இருந்து பாதுகாப்பட வரைக்கும் பொதுவா அமெரிக்க அதிபர் எங்கேயாவது பயணிக்கிறார், அந்த இடத்துக்கு முன்கூட்டியே தேவையான எல்லாத்தையும் அமெரிக்காவும் அவர் போகிற நாட்டு அரசாங்கமும் தயாரா இருப்பாங்க. அமெரிக்க அதிபருக்கு அடுத்து இந்த உலகத்திலேயே இதே மாதிரி அதிக பாதுகாப்போட அதிக செலவோடு பயணிக்கிற இன்னொருத்தவர், அது சவுதி அரேபியா நாட்டோட மன்னரான சல்மான் பின் அப்துல் அஜீஸ் தான். சவுதி அரேபியா நாட்டை உருவாக்கிய கிங் அப்துல் அஜீஸோட இரண்டாவது மகன். மன்னர் சல்மானோட சொத்து மதிப்பு $90 டிரில்லியன், அதாவது இன்னைக்கு இந்திய பணத்துக்கு 15 லட்சம் கோடி. இவர் எங்கேயாவது பயணிக்கிறார், இந்த உலகத்துக்கே தெரிய வரும். ஏன்னா அவ்வளோ ஆடம்பரமாக பயணிப்பார். இவருக்கு இந்த உலகத்தோட எந்த பகுதியா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. இவருக்கு இருக்கிற டஜன் கணக்கான விமானங்கள், வேலையாட்கள், சமையல்காரர்கள், குடும்பத்தினர், பாதுகாப்படையின்னு அவ்வளோ பேரும் இவர் கூடயே பயணிப்பாங்க. உதாரணத்துக்கு இவரோட 800 வேலையாட்கள், அதில் இருக்கிற சமையல்காரர்களும் போவாங்களாம். 2007 மார்ச்சில் சவுதி மன்னரும் அவரோட ஃபேமிலி இந்தோனேசியாவுக்கு 9 நாள் பயணம் மேற்கொண்டார்கள். கடந்த 40 வருஷத்துல சவுதி மன்னர் முதல் டிப்ளமேட்டிக் தூதராக இது பல உலக செய்திகளில் அழைக்கப்பட்டது. இவரோட தனிப்பட்ட விமானமாகிய போயிங் போல்ஸ், அதாவது இந்த விமானத்துல மன்னர் மற்றும் அவரோட குடும்பத்தினர் மட்டுமே பயணிக்க முடியும். கூடவே மிச்சம் அமைச்சர்களும் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வர்றதுக்கு இன்னொரு போயிங் விமானம் இருக்கு. இந்த 2 விமானம் போக இவர்கிட்ட போயிங் 18 மற்றும் +2 மொத்தம் 6 விமானங்கள் இருக்கு. இவருடைய மகனாகிய இளவரசர் முகமது பின் சல்மான் தனி விமானங்கள் இருக்கு. இந்த விமானம் போயிங் நிறுவனத்தோட மிகப்பெரிய விமானமாக கருதப்படுகிறது. 600 பேர் போக முடியும். ஆனால் சவுதி மன்னர் விமானத்தில் அவரும் அவருடைய குடும்பத்தினர் மட்டுமே இடம். அதில் ஆடம்பரமான பெட்ரூம், கான்ஃபரன்ஸ் ஃபீல்டு, டைனிங், சிட்டிங் கிச்சன், சகல வசதிகளும் இருக்கு. இதை ஒரு பறக்கும் அரண்மனை என்று கூட சொல்லலாம். மொத்தத்தில் மன்னர் சல்மான் பின் அப்துல் அஜீஸ் விமானத்தில் இருக்கிறாரா, இல்லை அவர் அரண்மனையில் இருக்கிறாரா என்கிற அளவுக்கு இந்த விமானம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்ல, இவரோட எல்லா விமானங்களும் பறக்கும் அரண்மனை தான். சாதாரணமா நம்ம எல்லாரும் விமானத்துக்கு போகும்போது அதிகபட்சம் 20 அல்லது 30 கிலோ வரை லக்கேஜ் எடுத்துட்டு போவோம். ஆனா சவுதி மன்னர் அவருடைய இந்தோனேசியா ட்ரிப் அப்போ 5,60,000 கிலோ எடை உள்ள லக்கேஜ் வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி என்னத்தை எடுத்துட்டு வந்தாருன்னு யோசிக்கிறீங்களா? அவரோட 2 பிரைவேட் மெர்சிடஸ் பென்ஸ் லிமோசின் விமானத்துல இருந்து இறக்க அவரோட 2 கோல்பலேட் எக்ஸலேட்டர்னு ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே இவரோட போய் சேர வேண்டிய வரல. இதுக்குன்னு 7 விமானங்கள் தனியாக கொண்டு வந்திருக்க. வெறும் பொருட்கள் மட்டும் வரலைங்க, 100 வேலையாட்கள் வந்திருக்காங்க. சவுதி மன்னர் அவரோட இன்டர்ன்ஷிப் இவ்வளோ ஆடம்பரமாக பயணித்து உலக சாதனையை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இவ்வளோ லாஜிஸ்டிக் ஆண்டில் பண்ண கார்கோ நிறுவனம் மன்னரோட ட்ரிப்புக்காகவே 500 ஆட்களை தற்காலிகமாக வேலைக்கு சேர்த்திருக்காங்க. இப்படி ஒரு ஆடம்பரமான பயணத்தை சவுதி மன்னர் முதல் தடவையா பயணிக்கிறார். இதுக்கு முன்னாடி இவரோட 4 நாள் ஜப்பான் பயணத்தை 2 கோல்ட் டெஸ்ட், 100 லிமோசின் கார் மற்றும் வேலையாட்கள்னு 10 விமானங்கள்ல கொண்டு வந்திருந்தாங்க. ஜப்பான்ல இருக்கிற மிக உயர்தர 5 நட்சத்திர ஹோட்டல்கள், 100 ஆடம்பரமான ரூம்ஸ் அவருக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் மற்றும் அமைச்சர்களுக்கும் புக் பண்ணதாக சொல்லப்படுது. அவருடைய வேலையாட்கள் எல்லாருமே சுமாரான ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காங்க. ஜப்பான் அரசாங்கம் சவுதி மன்னர் தங்கியுள்ள ஹோட்டல் பக்கம் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாதுன்னு மக்களை வெளியேற்றம் செய்ததாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி இவரோட பிரான்ஸ் பயணம் அப்போ 400 சொகுசு கார்களை கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது.
பிரான்ஸ் பிரசிடென்ட் கூட இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கவில்லையா? ரஷ்யாவின் பிரசிடென்ட் போட்டி என தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. உலகின் மிக சக்தி வாய்ந்த மற்றும் பாதுகாக்கப்படும் ஒருவர் இவர். சவுதி மன்னர் ரஷ்யாவின் புட்டினை பார்க்க போகும்போது 1000 கிலோ எடையுள்ள சமையல் பொருட்கள், ராயல் பர்னிச்சர்கள், கார்பெட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காரு. சவுதி இளவரசர்களும் அமைச்சர்களும் சவுதி மன்னர் கூட சேர்ந்து மாஸ்கோ பயணம். அப்போ 2 பெரிய நட்சத்திர ஹோட்டல்களை முழுமையாக புக் பண்ணியதாக சொல்லப்படுகிறது. வெறும் 4 நாள் ட்ரிப்புக்கு அவர் தங்கிய ஹோட்டல் செலவு மட்டும் $3 மில்லியன், அதாவது 200 கோடி ஆயிருக்கு. எங்க போனாலும் அவருக்கு இருக்கிற ஆடம்பரத்தையும் செலவு செய்ய என்னைக்கும் மன்னர் விட்டதே இல்லை. எவ்வளவு பார்த்து செஞ்சாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வரும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தடவை மன்னருடைய கோட் எஸ்கலேட்டர் பழுதாகி இருக்கு. வேற வழி இல்லாம அவர் இறங்கி போற மாதிரி ஆயிடுச்சு. மீடியாவுக்கு முன்னாடி இது நடந்ததுனால கொஞ்சம் சங்கடத்துல தள்ளப்பட்டதுன்னு சொல்லலாம். 20 நாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை சந்திக்க போன சவுதி மன்னர் அங்கேயும் ஒரு கலக்கிட்டு தான் வந்திருக்காரு. வாஷிங்டன் டிசியிலேயே மிக பிரபலமான நட்சத்திர ஹோட்டல் 2010 புக் பண்ணியிருக்காரு. இந்த ஹோட்டல் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட தங்கங்களாலும் ராயல் பர்னிச்சர்களாலும் இந்த நட்சத்திர ஹோட்டலில் தங்க ஹோட்டலாக மாத்திருக்காங்க. அதுவும் முகம் பார்க்கும் கண்ணாடியில இருந்து டாய்லெட் வரைக்கும், இதுக்கும் மேல மன்னர் நடந்து போற இடமெல்லாம் கார் பார்க்கிங் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சிவப்பு கலர் பட்டைய போட்டிருக்காங்க. புலிக்கு பிறந்தது பூனை ஆகிற கதையா? மன்னருடைய மகனாகிய இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சலுக்கு பயணித்த போது அங்க இருக்கிற ஃபோர்ஸ் ஹோட்டலை முழுமையாக புக் பண்ணியிருக்காரு. இந்த ஹோட்டல்ல இருந்த 25 ரூம் இவர் கூட பல அமைச்சர்கள் தங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலை அரபிக் ஸ்டைல்ல மாத்தி இருக்காங்க. சீலிங் தொங்குற லைட்ல இருந்து இவங்க சாப்பிட்ற உணவு வரைக்கும் எல்லாமே சவுதி அரேபியா ஸ்டைல்ல இருந்தது. வெறும் சில இரவுகள் இந்த ஹோட்டல்ல தங்கினதுக்கு $2 மில்லியன், அதாவது 15 கோடி செலவாகியிருக்கு. இவ்வளவு செலவு செஞ்சு இளவரசர் இந்த ஹோட்டல்ல தங்கலையா? அவர் தனியா ஒரு அரண்மனையை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காரு. இதே மாதிரி 20 நாள்ல மாலத்தீவு பயணம் மேற்கொண்ட இளவரசர் முகமது அங்க இருக்கிற 3 தீவையும் அந்த தீவுல இருக்கிற நட்சத்திர ரெசார்ட்களையும் முழுமையா புக் பண்ணியிருக்காரு. இதனால முன்கூட்டியே இந்த தீவுகளில் புக் பண்ணியிருந்த சாதாரண மக்களோட புக்கிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த 3 தீவையும் இளவரசருக்கு அவரோட பாதுகாப்பு படை மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கு. இளவரசரும் அவருடைய படையும் மாலத்தீவுக்கு அவரோட சொகுசு கப்பலில் பயணித்ததாக சொல்லப்படுது. இந்த 3 தீவுகளும் மொத்தமா சேர்த்து $30 மில்லியன், அதாவது 25 கோடி செலவு பண்ணியிருக்காரு. 2015 சவுதி மன்னர் பிரான்ஸ் பயணம் மேற்கொண்ட நேரம் அங்க இருக்கிற பொதுமக்கள் எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. ஏன்னா மன்னர் தங்கிய ஒரு பீச் விழாவுக்கு பக்கத்துல இருந்து முழுமையா பொதுமக்கள் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. இந்த விழாவுக்கு மேல் பகுதிக்கு போறதுக்கு லிஃப்ட் கட்டமைப்பு நடந்ததுனால வெளியாட்கள் வரக்கூடாதுன்னு தற்காலிகமாக சட்டம் போட்டிருக்காங்க. இதனால அந்த இடத்துல வசிக்கும் மக்களால் கூட வீட்டுக்குள்ள போக முடியலாம். இப்படிதான் சவுதி அரேபியா நாட்டு மன்னரும் இளவரசர்களும் பயணிப்பதாக சொல்லப்படுது. வியூவர்ஸ், சவுதி அரேபியா மன்னர்கள் இளவரசர்கள் இப்படி பயணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோகளை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோக்களில் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.